அதிகாலையில ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான்ப்பா. ஏர்லி மார்னிங் உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கும் கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, உங்க கிருபை மேலானது. கிருபை ஜீவனை பார்க்க கிருபை மேலானது. உங்க கிருபையை தாங்க காலையில கிருபை 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 ஊகாபாரா சந்தராபா கூராபாலா கிருபை எங்களுக்கு தாங்க. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான உபவாசி 13வது நாளுக்காக ஸ்தோத்திரம். ஏழு மாநில சபத்து வந்து நிற்கிறோம். இந்த ஜபத்தை ஆசீர்வதி 1 மணி நேரம் அளவற்ற பிரசனை காணப்படும்படியான ஜெபிக்கிறேன். பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் விண்ணை போல கீழே விழும்படியான ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை விரும்ப 70 ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமல் போவதாக, தடைகள் விலகுவதாக, கண்ணிகள் திரிக்கப்படுவதாக, மக்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை மைமைப்படுத்தும் அளவற்ற பிரசனை காணப்படட்டும். ரபா ஷிகாபா பாடுகிற பாடல் ஆராதனை செய்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நண்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் செய்யப்பட்டுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம் ப்ளீஸ். பேசி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போதும் நாம் பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற முதலாவது, நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவர் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை ஏதும் நம்மில் ஒன்றுமில்லையே, என்ற போதும் நம்
நாம் இப்பொழுது இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஜூட் ஜாபஸ் முன்பாக வந்து இன்னொரு பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட இணைந்து கரங்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சத்தமா சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சூழ்நிலை நம்மளுக்கு எதிர்மாறையா இருந்தாலும் அந்த சூழ்நிலை மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது தான் கர்த்தரை பார்த்து கொண்டே இருப்பார். ஆமென். தானியேல் சிங்கக்கவில போடும்போது கரண்ட்லாம் இருந்துச்சான்னு தெரியல. ஆனா அந்த சூழ்நிலையில் தானியேல் நைட் ஃபுல்லா கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. நாம இப்போது நல்லா உற்சாகமா கை தட்டி எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஸ்கிரீன் நம்மளுக்கு இல்லாதபடியால தெரிந்த பாடல் நல்லா கைகளை தட்டி உற்சாகமாக பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ள சொல்லுவோமா முழு உள்ளத்தோடு முழு சொல்லுங்க ஐயா என்னை கண்டீரே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா சொல்லுங்க ஆராதனை யெகோவா ராஃபா சுகம் தந்தவரை யெகோவா ராஃபா சொல்லுங்க அப்பா உமக்கு நன்றி சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே இதுவரை சுகம் தந்தவரை சுகம் தந்தீரே நன்றி சொல்லுங்க சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி சொல்லுங்க முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு இந்த காலை வேளையில ஆராதனை ஆராதனை சொல்லுங்க அப்பா உமக்கு ஆராதனை 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஆராதனைக்குரியவர். அவருக்கு பல நாமங்கள் உண்டு. அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏறத்தாழ 274 நாமங்கள் உண்டு என்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நாமத்திற்குரியவர். நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பெயர் தான். எனக்கு முகில், ஜூட், ஜாபஸ் ஒரே ஒரு பெயர் தான். ஆனால் நம்முடைய கர்த்தருக்கு 274 நாமங்கள் உண்டு என்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம ஆராதிக்கும் கர்த்தர் அவர் பல நாமங்களை உடையவர் கர்த்தர். நம்ம ஆராதிக்கும் கர்த்தர் அவர் பல நாமங்களை கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். யெகோவா ஈரே என்று சொல்லும்போது நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். யெகோவா ஷம்மா என்று சொல்லும் பொழுது அவர் நம்ம இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தரை, எப்பொழுதுமே நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை, பல நாமங்கள் இருக்கிற கர்த்தரை நாம் எழுந்து நின்று நம்ம கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போகிறோம். அனைவரும் கர்த்தருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக, அனைவரும் கர்த்தரை வரவேற்கும் வண்ணமாக நாம் அவரை கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆராதனை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கார். இப்பொழுதும் இந்த ஆராதனை பகுதியை நம்முடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் அதிசயராஜ் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ள வழிநடத்தி அவரோடு கூட இணைந்து உற்சாகமாய் கரல் தட்டி பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி உபவாசத்தின் 13வது நாள்.
தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, கர்த்தர் தந்த எல்லா ஆசீர்வாதத்திற்காக நன்றியால் பாடிடுவேன். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வாயை திறந்து ஆண்டவருக்கு நீங்கள் துதி பாடல் பாடும்போது நல்லவர், வல்லவர், போதுமானவர் என்று நீங்கள் சொல்லும் போதே உங்கள் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வல்லம் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடித்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடித்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. இந்த உலகம் அன்பு இல்லாத ஒரு உலகம். கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று வேதத்தில் எழுதப்படுகிறது. ஆனால் இயேசுவின் அன்பு மாறாதது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அந்த அன்பு அளவிட முடியாதது. அந்த அன்பு ஆழமானது, உயரமானது, நீளமானது. அந்த அன்பை நம்ம விலையை கொள்ள முடியாது. இந்த அன்பு எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பு இயேசுவின் அன்பை நீ நம்பு. அந்த அன்பு உன்னை ஒரு நாளும் கைவிடவே கைவிடாது. அன்பில்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பில்லாத மனிதர்கள் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். அல்லேலூயா. அன்பு இல்லாத உலகில் அன்பு தேடி அலைந்தே. அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். அன்பு இல்லாத உலகில் அன்பு தேடி அலைந்தே. அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு, நம்பு, நம் வாழ்வில் நம்பு. சொல்லுங்க. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு தாயின் அன்பு, தாயின் அன்போ தவழ்ந்திடும், தந்தையின் அன்போ மறைந்திடும். உறவினர் அன்போ பிரிந்திடும், நேசரின் அன்போ மறையாதிடும், தாயின் அன்போ தவிழ்ந்திடும். தந்தையின் அன்போ மறைந்திடும், உறவினர் அன்போ பிரிந்திடும். நேசரின் அன்போ மறையாதிடும். அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு வாழ்வில் நம்பு, அன்பு 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 இயேசுவின் அது இயேசுவின் அன்பு. நம்பு உன் வாழ்வில் நம்பு. இயேசுவின் நாமத்திலே வல்லமை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் எதை காட்டாலும் தருவார்.
டிசம்பர் மாதம் அவருடைய நாமத்தை நல்லா சொல்லி துதியுங்கள். தினந்தோறும் நாமத்தை சொல்லி துதியுங்கள். இயேசுவின் நாமத்திலே வல்லமை, மகிமை, இரக்கம், தயவு, கிருபை உண்டு. அல்லேலூயா. நேசரை திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதி, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை. எல்லாரும் சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதிசயமே, ஆராதனை, 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 உமக்கு ஆராதனை. எத்தனை இன்னல்கள், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வில் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை, ஓ ரபாஷியா ரபகரபா உமக்கு ஆராதனை. ரட்சகரே எல்லாரும் சேர்ந்து இயேசுநாதா, ஆராதனை, உமக்கு ஆராதனை. இயேசுவின் அன்பு தாயை காட்டிலும் மேலான அன்பு, கல்வாரிலே ஜீவன் தந்த அன்பு, இயேசுவின் அன்பு, மகிமையான அன்பு, மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. அன்பு 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 இயேசுவின் அன்பு, மகிமையான அன்பு, மாறாத அன்பு. சொல்லுங்க. அன்பு 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 இயேசுவின் அன்பு, மகிமையான அன்பு, மாறாத அன்பு. தாயை காட்டிலும் மேலாக நேசிக்கும் அன்பு, தகப்பன் போல சுமந்து செல்லும் தேவ அன்பு. அன்பு 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 இயேசுவின் அன்பு, மகிமையான அன்பு. அன்பு 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 இயேசுவின் அன்பு, உண்மையான அன்பு, மாறாத அன்பு. தியாக அன்பு, காருண்யத்தை எடுத்துக் கொண்ட தேவ அன்பு. கல்வாரியில் ஜீவன் தந்த தியாக அன்பு, காருண்யத்தால் இழுத்துக்கொண்ட தேவ அன்பு. அன்பு 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 இயேசுவின் அன்பு, மகிமையான அன்பு, மாறாத அன்பு. சொல்லுங்க. அன்பு 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 கை தட்டி அன்பு, மகிமையான அன்பு, இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு, அன்பு. அன்பு. அன்பு அன்பு இயேசுவே அன்பு, அபா, 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 மகிமையான அன்பு, வல்லமை. மாறாத அன்பு அன்பு. அன்பு 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 இயேசுவே மகிமையான அன்பு, மாறாத அன்பு. அன்பு அன்பு இயேசுவே அன்பு, மகிமையான அன்பு, மாறாத அன்பு. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். ஆண்டவே, ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளு பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளு பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, சொல்லுங்க. இயேசுவே என்ற நாருயிரே. தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே.
அள்ளு பகலிலும் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அள்ளு பகலிலும் பாடிடுவே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை ஒவ்வொரு மீது இறங்கட்டும், நம்புகிறேன் ஒவ்வொரு மீது இறங்கட்டும். காலையிலே அத ரப ஹப 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 ப ப ப ப ப. உம்மையல்லாய் பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் இனி ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே வல்லமை அள்ளு பகலிலும் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அள்ளு பகலிலும் பாடிடுவே இயேசுவே நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இயேசுவே இந்த நாளுயிரே 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 கைகளை தட்டி ரட்சகா கிறிஸ்து மேசியா சர்வல்லவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு ஆளுகை செய்கிறவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் இரக்கமுள்ளவர் மனதுருக்கமுள்ளவர் யெகோவா ஈரே ஷம்மா ரூஃபா ராஃபா எல்ஷடா எபினேசர் பாதுகாக்கிறவர் உயர்த்துகிறவர் பலப்படுத்துகிறவர் தாங்குகிறவர் ஏந்துகிறவர் சுமக்கிறவர் தப்பிவிக்கிறவர் கைவிடாதவர் நன்மைகள் நாயகர் ஜெயம் கொடுக்கிறவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் தடைகளை நீக்கப்படுகிறவர் வாக்கு தத்தங்கள் தேவன் கைகளை தட்டி ரிபாலா ஷாக்காரா பௌத்தாரா மகாரா பௌத்தாரா பாதீரபா ரமா ஹூதரபா காதரபா தூரபா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் இங்க வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் பார்த்து ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளை பார்த்து நம்பர் 1 வர இருக்கிற அழிவுக்கு உங்களை தப்ப செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ரபா ஷீகா பௌத்த ரபா நம்பர் 2 நீங்கள் நினைத்து பார்க்காத காரியங்களை வர இருக்கிற நாட்களில் செய்து உங்களை மகிழப்படுமே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் மகா பௌத்த ரபா தீரபா நம்பர் 3 உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது உங்கள் வேண்டுதல் ஏமே இந்த உபவாசத்திலே உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது உங்கள் விண்ணப்பம் உபவாசத்தின் விண்ணப்பம் பண்டிகையாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரபா சந்தா ரமாக்க மௌத்த ரபா நம்பர் 4 சத்துருவின் பற்களுக்கு உங்களை இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டேன் உங்களை சத்துருக்கு வெட்கப்படும்படி அனுகூலமான அடையாளத்தை உங்களுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ரபா ஷீகா மௌத்த ரபா 5 நான் உங்களோடு கூட இருப்பதையும் தேங்க்யூ உங்களுக்காக யாவை செய்து முடிப்பதையும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் நீண்ட நாளாய் உங்கள் ஏக்கம் நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் தேங்க்யூ என் ஏக்கம் எல்லாம் என் தவிப்பெல்லாம் அறிந்த ஆண்டவர் அபஷந்தலமா தேவையெல்லாம் சந்தித்த ஆண்டவர் உங்க தேவையெல்லாம் சந்திப்பார் உங்க தேவையெல்லாம் சந்திப்பார் ஏமே உங்க தேவையெல்லாம் தவிப்பெல்லாம் அறிந்த ஆண்டவர் தாகமெல்லாம் என் தேவையெல்லாம் சந்தித்த ஆண்டவர். ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சகல துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம் பரமண்டல பிதாவே உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்த பரமண்டலத்தில் பூமியிலே செய்யப்படுவதாக அன்றொன்று ஆகாத்து நீர் எங்களுக்கு தாரும் எங்கள் கடன் ஆரோக்கியம் பாவமற்றையும் மன்னித்தரலும் எங்களை சோதனைக்கு பிறகு ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்று உம்முடையவைகளே ஆமேன். அப்படியே உட்கார்ந்து ஜெப செந்திலே
2-3 நிமிடங்கள். வருகிற ஆண்டு நம்ம ஆண்டவர் திருப்தியின் ஆண்டாக மாற்ற, நம்ம எல்லாருக்கும் ஒரு திருப்தியை ஆண்டவர் கொடுக்க, நம்முடைய ஸ்தாபன நமத்திலே என்னுடைய மனைவி வேர்ஜினி ஐஸ்வரர்கள் முன்பாக வந்து நம்ம எல்லாருக்காக, நம்முடைய ஸ்தாபனத்துக்காக, காலையில் வந்திருக்கிற மக்களுக்காக, இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற மக்களுக்காக, பொறுத்துனோடு காலையில் சபைக்கு வர மக்களுக்காக, ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற மக்களுக்காக, நம்முடைய விசுவாசிகள், பங்காளர்கள், பத்திரிகை வாசி எல்லாருக்கும் ஒரு திருப்தி ஆண்டவர் கட்டளையிட, என்னுடைய மனைவி ஐஸ்வரர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாமை, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே சபையால் நாங்கள் ஒருமனைப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. போன வருடம் வாக்குத்தத்தம் எப்படி எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதம் நிறைவேற்றி கொண்டு வந்தீரோம், அதே போல் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த புதிய வாக்குத்தத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். திருப்தியின் ஆண்டில் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருக்கும் திருப்தி அளிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் கிருபை செய்யுங்கப்பா. அவருடைய குடும்பத்தில் திருப்தி ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில திருப்தி, பிள்ளைகள் வாழ்க்கையில திருப்தி, கணவர் வாழ்க்கையில திருப்தி, ஒரு மனைவி வாழ்க்கையில திருப்தி, அவள் கையின் பிரயாசங்களில திருப்தி, அவள் செய்கிற தொழில் வியாபாரங்களில் திருப்தி, வேலை செலுத்துற திருப்தி கர்த்தாவே, பொருளாதாரத்தில் ஒரு திருப்தி தருவீரியா ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில ஒரு திருப்தியை நீ கட்டளை முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ திருப்தி தருகிற தேவன் ஆண்டவரே, நன்மலை தேனினால் திருப்தி ஆக்குவேன் சொன்னீங்க, நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. அப்படியா நீ திருப்தி ஆக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கோதுமையை கொடுத்து அதனாலே எங்கள் செழிப்பினால் திருப்தி ஆக்கும்படியாக ஸ்தோத்திரம். எங்கள் ஸ்தாபனத்தின் 17 வகை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்தின் திருப்தியை நீ கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஸ்தாபனத்தவர்கள் குடும்பங்களில் திருப்தியை கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆன்லைன்ல வாட்ச் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வருகிற ஆண்டு திருப்தியின் ஆண்டா இருக்க தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ அப்படியே அனுகிரகம் பாராட்டுகிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியே நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் சகோதரி ஜெபத்தை கேட்ட நம்ம எல்லாரையும் வருகிற ஆண்டு அவர் அளிக்கும் நன்மையினாலே, கிருபையினாலே, தேனினாலே, கோதுமையினாலே ஆண்டவர் நம்மளை திருப்தியாக்கி ஒரு மன நம்பிக்கையை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்த போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான், மீதம் எடுக்க வைப்பான், பிறருக்கு கொடுக்க வைப்பான், திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான், மீதம் எடுக்க வைப்பான், பிறருக்கு கொடுக்க வைப்பான், திருப்தியாக்கி நடத்திடுவான். அடுத்த வருஷம் முழுவதும் 21 முழுவதும் திருப்தி திருப்தி திருப்தி. எடுக்க வைப்பான், பிறருக்கு காடைகளை வரவழைப்பான், காடைகள் வரவழைத்தான், மன்னாவால் உணவளித்தான், காடைகள் வரவழைத்தான், மன்னாவால் உணவளித்தான், கண்மலையை பிளந்து தண்ணீரை வரவழைப்பான், கண்மலையை பிளந்து திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான், 21 முழுவதும் எடுக்க வைப்பான், ஒவ்வொரு நாளும் பிறருக்கு ஒவ்வொரு நாளும் மீதம் எடுக்க வைப்பான், பிறருக்கு கொடுக்க வைப்பான். 21 முழுவதும் தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து திருப்திப்படுத்தி மீதம் எடுக்க வைத்து பிறருக்கு கொடுக்கிறமாறு வைத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கைடு செய்ய காலத்தை நம்முடைய ஸ்தாபனத்தையும் ஊழியத்தையும் வந்திருக்கிற மக்களையும் ஆன்லைன் வாட்ச் மக்கள் செய்வது எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஏசி ஆவடி. பாஸ்டர் தாமஸ் அவர்கள் ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் அவர்கள் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். இன்னும் அவருக்கு COVID-19 நெகட்டிவ் வந்துருச்சு. ஆனால் லங்ஸில் இருக்கிற அந்த தொற்று இன்னும் அவர் விலகவில்லையாம். லங்ஸில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுன்னு டாக்டர் சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அப்பாவை நல்ல ஆண்டவர் சுகமாக்க மறுபடியும் கொண்டு வர எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே பாஸ்டர் தாமஸ் ராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சபையாராக இணைந்து அந்த ஆண்டவரை தகப்பனை தொட்டு குணமாக்கி விடுதலையாக்கி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஊழிய செய்ய கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனமிறங்கும். லங்ஸில் எல்லா இன்ஃபெக்ஷனும் மறையட்டும் ஆண்டவரே கெஞ்சுகிறோம். நீ கர்த்தர், நீ கர்த்தர், நீ கர்த்தர்.
மனமிறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனுடைய வல்லமை, சரீரத்தினுடைய வல்லமை விளங்க பண்ணி, கிருபையை விளங்க பண்ணி குணமாக்கி சாட்சியாக நிறுத்த ஜெபிக்கிறேன். அப்படியே யார் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லா பிள்ளையும் தொட்டு குணமாக்கி இந்த ஆண்டவரே கொரோனா வைரஸ் தேசத்தை ஒளியை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே புயல் சேதத்தை உண்டு பண்ணக்கூடாது. அதட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, அதட்டுகிறேன் 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 சுவாமி. தேசத்திலே சமாதானம், இளைப்பாறுதல், மகிழ்ச்சி, ஆளுகை காணப்படுவது அவசியம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். நம்மத்திலே பிஷப் டாக்டர் நித்யராஜ் கர்த்தருடைய செய்தியை வழங்கி நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஜெபம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இயேசு மிகவும் நல்லவர். கிருபையாய் கர்த்தர் காலையில் எழுப்பி நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். இயேசுவின் அன்பு தான் நிரந்தரம். இயேசு அன்பு தான் மாறாதது. இயேசுவின் அன்பு தான் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறது. எல்லா அன்பும் மாறக்கூடாது, எல்லா அன்பும் மறையக்கூடாது. இயேசுவின் அன்பு தான் மாறாதது. தேங்க்யூ லார்ட். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். எல்லாரும் சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் ஒரு அன்பு மாறாதது. நிரந்தரம் நிரந்தரம் நீரே அம்மை அப்பன் முன்னர் அன்பே நிரந்தரம். இந்த அன்பு நிரந்தரம். உணர்ந்து பாருங்க. நிரந்தரம். இம்மை வாழ்வு மறுமை பரு நிரந்தரம். நான் மாட்ட பின்பு உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். எல்லாரும் சொல்லணும். பழக தோச்சு பாப்பா சொல்லுமா. நிரந்தரம் சொல்லுங்க. நிரந்தரம். வா. நிரந்தரம். மாறாதது. நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். என் கண்மலையை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் பெரிய தியானமுக்கு பிரியதாயிருப்பதாக என்னை மறைத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தியான வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்னைக்கு 13வது நாள். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் முதல் வசனம். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாம் கை வைத்து ஒரு முறை சொல்லுங்க பாலாம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். இன்னொரு முறை சொல்லு தம்பி. வலது கருத்துவே சொல்லு. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். அன்பு கூறத்தக்க பாத்திரமானவர் கர்த்தர். அன்பின் சிகரம் அவர். அன்பிலே நிறைந்தவர் அவர். ஆகவே அவரை நாம் அன்பு கூறும்போது கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கடந்த 12 நாட்களாக நாம் தியானித்தவர்களோட அன்பை குறித்து நான் சொல்லுகிறேன். நீங்கள் வாயத்திலிருந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி பாருங்களேன். ஏன் அன்பு கூற சொன்னால் அவர் அன்பின் சிகரம், அவர் அன்புக்கு பிறப்பிடம், அவர் அன்புக்கு ஊற்று. அன்பு என்று சொன்னா இயேசு மாத்திரம், வேற யாரும் சொல்லவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நீசரே. உமது அன்பை, உமது அன்பை அதிகாலையில் காலையில அப்பா காண செய்யும் கருணை நீசரே. உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட எல்லாரும் சொல்லுங்க, வேண்டும் வாழ்க தோழி. திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வம்
மேல் அன்பு கூறுவேன் என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை கத்தெடுத்து அன்பு கூற என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று பாடங்களை கற்று வருகிறோம். முதல் நாளிலே முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். 2ஆம் நாளிலே அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 3ஆம் நாளிலே கத்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். 4ஆம் நாளிலே கத்தரை சேவிக்க வேண்டும். 5ஆம் நாளிலே கத்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 6ஆம் நாளிலே கத்தருடைய சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 7ஆம் நாளிலே கத்தருக்கு பலிபீடம் கட்ட வேண்டும். 8ஆம் நாளே தீமையை வெறுத்து விட வேண்டும். 9ஆம் நாளே கத்தருடைய சிக்ஷையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 10ஆம் நாளே சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும். 11ஆம் நாளே கத்தருடைய பாதத்தில் அமர வேண்டும். 12ஆம் நாளே கிரியைகளிலே நம்முடைய கிரியை ஆக்ஷன்ல கத்தத்தில் அன்பு கூற வேண்டும். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வாசிக்க கேட்போம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், ஒரு நபர், ஒரு தேவ பிள்ளை உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பின் இல்லை. அப்படின்னா கர்த்தருடைய அன்பு அவனுக்குள்ள இல்லை என்று அர்த்தம். கைகளை ஒரு தலையிலேயே சொல்லும் வசனம் டைரக்டா சொல்லுவது, உலகத்தில் உள்ளவைகளும் நாம் நேசிக்க கூடாது, அன்பு கூறக்கூடாது. கைகளை ஒரு தலையிலேயே சொல்லலாம். வேர்ல்டு பொல்லாதது, உலகம் பொல்லாதது. உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்தில் கொஞ்ச நாட்கள் இருக்க வேண்டும், தேவன் நியமித்திருக்கிறார். ஆனா உலகத்தில் இருக்கும் பொழுது நீ நேசிக்க வேண்டிய ஒரே நபர் கர்த்தர் மாத்திரத்தான். நீ உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒரு பிள்ளை நேசித்து அன்பு செலுத்தவன் சொன்னால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. அவன் நேசிக்கிறேன் அப்படின்னால பொய். அன்பு கூறுகிறேன் சொன்னாலும் அது டூப்ளிகேட்டு. அதை நேசிக்க கூடாது. உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவரையே நேசித்து அவருக்கே முக்கியத்துவம் கொடுத்து அவரையே நேசிக்க வேண்டும். கைகளை ஊற்றி எல்லாம் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. உலகத்தின் அன்பு வேண்டாமையா, பாருங்க. உம் அன்பு ஒன்றே போதுமையா. உலகத்தின் அன்பு வேண்டாமையா, சொல்லுங்க வாயை திறந்து. உம் அன்பு ஒன்றே போதுமையா. அன்பே அன்பே அன்பே, தேவ அன்பு. ஜீவ அன்பிற்கு இணை ஏதுமில்லை. அன்பே சொல்லுங்க, அன்பே கூப்பிடுங்க. அன்பே அன்பே அன்பே, ஜீவ அன்பிற்கு மறுபடியும் பாருங்க. இணை உலகத்தில் அன்பு வேண்டாம் ஐயா. உலகத்தில் அன்பு உலகத்தின் அன்பு வேண்டாமையா, வேண்டாமையா. உம் அன்பு ஒன்றே போதுமையா. போதுமையா. பாருங்க. உலகத்தின் அன்பு வேண்டாமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. அன்பே 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 அன்பே, ஜீவ அன்பிற்கு இணை ஏதுமில்லை. நாவின் சொல் பிறக்கும் முன் அழைக்கப்பட்டேன், தனிமையின் நேரத்தில் நொறுக்கப்பட்டேன். நாவின் சொல் பிறக்கும் முன் அழைக்கப்பட்டேன், தனிமையின் நேரத்தில் நொறுக்கப்பட்டேன். இயேசுவின் அன்பு ஒன்றே உன்னை தூக்கி நிறுத்தியதே. இயேசுவின் அன்பு ஒன்றே என்னை தூக்கி நிறுத்தியதே. உலகத்தின் அன்பு வேண்டாமையா, உம் அன்பு ஒன்றே அன்பு போதும். போதுமையா. அன்பு போதும். உலகத்தின் அன்பு வேண்டாமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. போகட்டும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, ஒரு தேவ பிள்ளை உலகத்தின் அன்பு கூறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும். ஓகே பாஸ்டர், உலகத்தை நேசிக்கல, உலகத்தோடு நேசிக்க மாட்டேன் அப்படி நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்டால் ஒரு 3 காரியத்தை ரொம்ப சுருக்கமாய் ஒரு 15 நிமிஷம் சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். மறுபடியும் செய்தியின் தலைப்பை சொல்லுகிறேன். நான் சொல்ற மாதிரி தலைப்பு இருந்தால் உங்களுக்கு புரியும். ஒரு தேவ பிள்ளை உலகத்தில் அன்பு கூறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். சங்கீதம் 17:14.
மனுஷருடைய கைக்கும் மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் இது கைக்கும் ரொம்ப முக்கியம். உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறார்கள். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். என்ன சொல்றாருன்னா, தாவீது என்னை உலக மக்களின் கைக்கு தப்புவிக்க வேண்டும். அந்த உலக மக்களின் கைனா என்ன அர்த்தம்னா உலக வேலை என்று பொருள்படும். ஆனா பின்னாடி அதான் சொல்லுது, அவர்கள் வயிற்றை நிரப்புகிறார்கள், புத்திர பாக்த பிரியம் திருப்தி அடைந்து மீதியான பொருள் தங்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் எடுத்து வைக்க வேலை செஞ்சு சம்பாதிச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை காமிச்சு முதலாவது உலக வேலைகளுக்கு தப்ப வேண்டும். நான் சொல்ற மாதிரி எழுதும் வேர்ல்ட்லி ஒர்க். உலக நல்ல கவனிங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை இருக்குது. அப்போ உலக பிரகாரம் ஒரு வேலை வருது. உண்மையா சொல்லணும், ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணும்? அவசரம் பண்ணிட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான உலக வேலை வருது. ஆஃபீஸ்லையோ ஓவர் டைமோ டியூட்டியோ அல்லது ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸோ ப்ராக்டிக்கலோ ஏதோ போடுறாங்க. உலக வேலை நேசிக்கிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவீங்களா? உலக வேலைக்கு போவீங்களா? சர்ச்சுக்கு வரணும். அப்போ சர்ச்சுக்கு வராம டியூட்டிக்கு போனீங்கன்னு சொன்னா, சர்ச்சுக்கு வராம ஸ்கூலுக்கு போனீங்கன்னு சொன்னா, சர்ச்சுக்கு போகாம நீங்க வேலைக்கு போவீங்கன்னு சொன்னா நீங்க ஆண்டவரை நேசிக்கன்னு அர்த்தம். அப்போ அந்த உலக வேலையில நீ முக்கியத்துவம் கொடுத்தா நீ உலகத்தை நேசிக்கிற, உலக வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்காரங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா வரமாட்டேன்னு சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை அது ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு பார்க்குற டைம் ஞாயிற்றுக்கிழமை தான். ஏன்னா ஃப்ரீன்ட்டு 3லேருந்து 4 வரங்க. நீங்கள் இட்லி குருமா கேசரி வடை பண்ணி வைங்க. நான் அந்த வாழ்க்கை எங்கே உருப்படும்? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை என்ன பாஸ்டர் செய்யணும்? காலைல சர்ச்சில் ஆராதிக்கணும், வீட்டில் கொஞ்சம் வேலை செய்யணும், திருப்பி ரெஸ்ட் எடுக்கணும், ஈவினிங் சர்ச்சுக்கு வரணும். ஏதாவது முக்கியமான கர்த்தருடைய வாழை காசு அன்னைக்கு ஃபுல்லாக நாளை முடிக்கணும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நீ கர்த்தரை நேசிக்கலன்னு அர்த்தம். அப்போ உலகத்திலும் உலகத்து உள்ளவர்கள் அன்பு கூறாருன்னு சொன்னா முதலாவது உலக வேலைகளுக்கு தப்ப வேண்டும், உலக காரியங்களுக்கு தப்ப வேண்டும், உலக கைகளுக்கு நம்மை தப்புவிக்க வேண்டும். அப்ப நாம் நடந்து கொள்ள இன்னும் பார்த்தா சொல்லணும், இவன் கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். என்னை யாராவது ஊழியருக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் பண்ணி ஊழியக்காரன்னு கேட்பேன். என்னை ஊழியக்காரன் எனக்கு மினிஸ்ட்ரிக்கு என்னால் வர முடியாது, எங்கள் சொந்தக்கார பெரியவா பொண்ணு காதுக்கு போகிறேன்னு சொன்னால் எனக்கு கீழே ஊழியக்காரன், நீ ஊழியக்காரனான்னு கேட்பேன். ஊழியக்காரனா நீ காது குத்துறன்னு பார்த்து சொல்லணும், எனக்கு மினிஸ்ட்ரிக்கு நான் காது குத்துற ஃபங்க்ஷன் வர முடியாது, உனக்கு காது குத்துறது நான் வரணும்னா நான் எப்போ ஃப்ரீன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லணும் ஊழியக்காரனுக்கு நான் சொல்கிறது. அப்போ ஆர்டினரி வேலையில் இருக்கிறவளுக்கு கர்த்தருடைய காரியங்களுக்கும் கர்த்தருடைய நேரத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி நாம் செயல்படும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம ராஜா சிங் ஐயா அவங்க வாழ்க்கை பெரிய பிரச்சனை வச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி காலை சர்ச்சுக்கு போகிறது வேகமாக வந்தாங்களாம். 1ஆம் தேதி காலை சர்ச்சுக்கு வராமல் வீட்டில் இருந்தாலும் அவனுக்கு அது பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், உனக்கு எவ்வளோ பிரச்சனை போராட்டம் இன்னைக்கு கூட பாருங்கள், அந்த சர்ச்சு நீங்கள் எல்லாம் 5:10 வரீங்க. நான் 4:30 மணிக்கு அவர் கார் வந்துருச்சு, மழையில் தண்ணி காற்று. நீ 5 மணிக்கு ஓடியாந்து தலை தெறிக்க ஓடி இப்படி தேய்ச்சிட்டு ஓடி மைக்க சொல்லுற. அப்போ தலை தெறிக்க ஜோயல் பாருங்க, ஜோயல் கொரோனா அப்பாயின்மெண்ட், கொரோனா பிள்ளை அப்பாயின்மெண்ட். ஜோயல் 4:50 வந்துடுறாரு. அவங்க அண்ணன் லேட்டாக தான் வர்றாரு, அவங்க அப்பா லேட்டு. ஜோயல் கொரோனா அப்பாயின்மெண்ட்ல 4:50. அவன் தான் இப்போ மைக்கில் செட் பண்ணாங்க, கிட்ட உட்காந்து சூப்பராக செட் பண்ணிட்டேன். இன்னும் 3 வருஷம் பண்ணால் ஃபுல் சவுண்ட் இன்ஜினியர் மாத்திருவோம். கொரோனா அப்பாயின்மெண்ட்டு டைமுக்கு வரணும். அதுதான் அன்பு. உலக பிரகாரம் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு போகிறோம்? லேட்டாக போனால் லீவ் போட்டுறான்ல, லேட்டாக போனால் உனக்கு ஆப்சென்ட் போட்டுறான்ல, சம்பளத்தை கட் பண்ணுறான்ல. நீ கர்த்தருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குற? ஆண்டவர் திட்டமாக சொன்னாரு, உலக மனுஷன் கைக்கு தப்ப வேணும்னு சொன்னா உலக வேலைகளுக்கு தப்ப வேண்டும், உலக வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. கர்த்தர் தான் முதலிடம் என்று கொள்கிறான். உலகத்தில் அன்பு கூறாமல் கர்த்தரை நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா. உலகமென் பின்னே பாருங்க, சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே, all is behind me. சிலுவையின் முன்னே, Thank you, Lord. the world behind
வேண்டும். இரண்டாவதாக 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 சொல்றாரு உலகத்தில் அன்பு கூறக்கூடாது. 16 என்ன சொல்றாரு பாரு 16ல, ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், இதெல்லாம் உலகத்துல தான். எது மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டாவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவை. அதெல்லாம் எதனால் உண்டானவனா? உலகத்தில் உண்டா. அப்ப உலகத்தை நேசிக்க கூடாதுன்னு சொன்னா, உலகத்தில் அன்பு கூடாது சொன்னா, மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும். ஆக இப்படி சொல்லுகிறேன், உலகத்தில் உள்ளவைகளை இச்சிக்க கூடாது. நான் சொல்ற மாதிரி எழுதணும், நீ பாட்டு வேற எதுவும் எழுத போறீங்க. முதலாவது உலக வேலைகளுக்கு தப்ப வேண்டும். இரண்டாவது உலகத்தின் உள்ளவைகளை இச்சிக்க கூடாது. இந்த இச்சை அப்படின்னாலே நம்ம டைரக்டா வேற ஏதோ தப்பான இடத்துக்கு போயிடும். இச்சையோடு பார்க்கறான், இச்சையோடு செயல்படுறான் அப்படின்னு. இச்சை அப்படின்னு சொன்னா கவனிங்க, சில பேர் இந்த புடவை மேல ஒரு ஆசை இருக்கும், அது பேர் இச்சை. இச்சை. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றது, ரொம்ப அழகா கட்டுங்க சாரி, அதை கைட்டு எனக்கு கொடுத்துருங்க. இது கைட்டு கொடுத்தா இது எப்படி நிக்கிறது ரோட்ல? அவ்வளோ இச்சையா? அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. சில பேருக்கு ட்ரெஸ் மேல இச்சை, சில பேருக்கு சாப்பாடு மேல இச்சை. இந்த சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும், இது வேணும் அப்படின்னு சொல்லுவேன். சாப்பாடு மேல இச்சை. சில பேர் பொருட்கள் மேல இச்சை, இந்த செல்போன் வாங்கியே ஆகணும். உனக்கு இருக்கிற போன் போதும், i12 வந்தா உடனே வாங்கணும், i13 வந்தா வாங்கணும், i16 வந்தா வாங்கணும். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அது உலக பிரகாம ஆளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு போன் இருந்தா போதும். இப்போ நான்லாம் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், ரொம்ப நாள் 3-4 வருஷம் ஒரு ஃபோன் தான். அந்த ஃபோனே உடஞ்சி கீழே விழுந்து அழுது என்னை உற்று சொன்னா இன்னொன்று வாங்குவேன். அது உடஞ்சி கீழே விழுந்து அழுது என்னை உற்று, ப்ளீஸ் நித்திராஜ் யூ பை அனதர் ஃபோன் தான் நான் வாங்குவேன். அதுக்கு ஃபோனை வாங்க சுற்றினே இருக்கக்கூடாது. நான் உங்களை பார்த்து சொல்றேன். அப்போ பொருட்கள் மேலே இச்சை, புடவை மேல இச்சை, சாப்பாடு மேல இச்சை. சில பேர் இந்த இடத்த சுத்தியே பார்க்கணும், அந்த இடம் கடக்கணும் விடவே மாட்டான், போயே அவனை பிடிவாத கேஸ், பிடிவாத நாய். அதெல்லாம் நான் சொல்றேன், இது உலகத்தில் உள்ள பொருட்கள் மேல உலகத்தில் இச்சை இருந்தா நீ கர்த்தரை அன்பு கூறவில்லை. நீ ஆண்டவர் அன்பு கூறணும். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஆஸ்திரேலியா போயிருக்கேன், துபாய் போயிருக்கேன், ஸ்ரீலங்கா போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கிறேன். இந்த இடத்துல இது வரைக்கும் ஒரு நாள் கூட சுற்றுலா பிளேஸ் ஷாப்பிங் போலங்க. டு யூ பிலீவ் மீ? இப்போ கூட என் கூட சார்ல்ஸ் வந்தார், சிம்லா போயிருந்தேன். சிம்லா பெரிய சுற்றுலா பிளேஸ் தான். 5 நாள் தங்கியிருந்தேன். அது சுத்தி பார்க்க வேண்டும் என்பது ஒரு பேய். சுத்த வேண்டும், சுற்றுலா போக, அது ஒரு பேய், அது ஸ்பெஷல் பேய். நான் சொல்றேன், அந்த இச்சை எனக்கு இல்லவே இல்லைங்க. ஆனா சிம்லாக்கு போனா வாங்கி சாப்பிடுவேன். சிம்லா ஆப்பிள் இருக்காங்க கேட்டு ஒரு ஆப்பிள் வாங்கி கட் பண்ணி சாப்பிடுவேன். அதுக்கு ஒரு 10 ஆப்பிள் வாங்கி வச்சு 20 ஆப்பிள் சாப்பிட கிடையாது, இச்சை. நான் உங்களை பார்த்து சொல்றேன், சிங்கப்பூர் போயிருக்கிறேன், மலேசியா போயிருக்கேன், ஆஸ்திரேலியா போயிருக்கேன். ஒரு முறை துபாய்க்கு போயிருந்தேங்க 2008. அப்ப சொல்ற துபாயில ஒரு பெரிய மாலம், அதான் ஃபேமஸா. போய் வரீங்களான்னு நான் சொன்னேன், என்னத்துக்கு வரணும் கிடையாது, சும்மா சுத்தி பார்த்து நான் கையில காசு இருந்தா ஏதாவது வாங்கலாமா? இல்லை நான் வரல போயிருந்தேன், நீங்க போயிட்டு இல்லை எவ்ரி சண்டே ஆனால் நானும் என் ஒய்ஃப் பிள்ளைங்க நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு பர்கர் வாங்கி சாப்பிடுவோம். நான் வரல, தயவுசெய்து நீங்க போயிட்டு வாங்க, நான் ஜாபம் பண்றேன். நீ என்ன பண்ணுவேன், முதல்ல பேண்ட் எடுத்து போட்டு மாலுக்கு போற மாதிரி பேண்ட், மாலுக்கு போற மாதிரி அதுக்கு ஒரு ஷர்ட் இருக்கும், மால் ஷர்ட், அதை போட்டு சுத்த ஆரம்பிச்சிருவேன். நான் சொல்றேன், இதெல்லாம் உலகத்து மேல பொருட்கள் மேல இச்சை உள்ள பிள்ளைகள், கர்த்தரை அன்பு கூறுகிற பிள்ளைகள். அதுக்கு சாமியார் ஆயிடுவேன் பாஸ்டர் இல்ல, சாமியார் ஆகணும். I have wife, I have children, we spend the time with children, we are also going to outside, we are also going to hotel. நானும் ஹோட்டலுக்கு போறேன், நானும் வெளியே போறேன், நானும் மனைவி பிள்ளை வைத்திருக்கிறேன். ஆனால் உலகத்தில் பொருட்கள் அதிக முக்கியத்தை நேசிக்கிறவர்கள் உலகத்தை நேசிக்கிறார்கள் பொருள்படும். இரண்டாவது, உலகத்தில் உள்ளவர்களை இச்சிக்க கூடாது. அல்லேலூயா. மாமிச ஆசையில் சிக்கலுண்டு இந்த புவியினிலே, இந்த சிற்றின்ப பிரியராய் வாழ்வதுண்டு இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. இவர் நாளெல்லாம் தீர்ப்பான நோக்கம் கொண்டோம், இவர் நாளெல்லாம் தீர்ப்பான நோக்கம் கொண்டோம். இவர் வாழ்வெல்லாம் பாவமும் சாபமும். யாருக்காய் வாழ்கிறாய் நீ? இந்த வையகம் தனிலே வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் வாழ்கிறாய் நீ? போகட்டும். முதலாவது உலக வேலைகளுக்கு தப்ப வேண்டும். அவங்க தான் உலக
உலகத்தில் அன்பு கூறுதான் பொருள்படும். இரண்டாவது, உலகத்தில் உள்ளவர்களை இச்சிக்க கூடாது. கடைசியாக அதே 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17. பைபிள் திறந்து படிங்க, அப்பதான் நான் கொடுக்கிற விளக்கம் உங்களுக்கு புரியும். 1 யோவான் 2:17. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து உலகம் ஒழிஞ்சு போயிடும், இச்சை ஒழிந்து போயிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப கடைசியாக உலகத்தை நேசிக்கலன்னு சொன்னா தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும். நன்றாக கவனிங்கள். உலக சித்தம் ஒன்று இருக்கு, வேர்ல்ட்லி வில், காட்ஸ் வில். 2 இருக்குங்க இந்த உலகத்துல. உலக சித்தம் ஒன்று இருக்கு, தேவ சித்தம் ஒன்று இருக்கு. உலகத்துல நேசிக்கலன்னு சொன்னா தேவ சித்தம் நடப்பாரு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடறா பாருங்க. இப்போ இங்க இருந்து அந்த ரோடு வரைக்கும் இடம் வாங்க ஆலய கட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்கலாம். ஆனா ஒவ்வொருவரும் நான் என்ன ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து அந்த இடவருக்கு இடம் பெரிய ஆலய கட்ட, ஆனாலும் உங்களுடைய சித்தம் என்னவோ அது என் வாழ்க்கை நிறைவேற்ற வேணும். ஆனா எனக்கு நான் மறிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய இடம் வாங்கி ஒரு பெரிய ஆலய கட்டணும் ஆசையா இருக்குது. உங்களுடைய சித்தம் என்னவோ என் வாழ்க்கை நிறைவேற்றும். அப்போ உலக பிரகாரம் ஒரு காரியம் நம்ம நினைக்கலாம், அது உலக சித்தம். ஆனா தேவ சித்தம் ஒண்ணு இருக்கு, அதான் நம்ம வாழ்க்கை நிறைவேறும். ஒவ்வொரு தேவப்புல வாழ்க்கை பார்க்கறதுலாம் எனக்கு வேணும் அப்படின்னு தான் ஆசை. பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும், புளியா மரம் வேணும், மாங்காய் மரம் வேணும், கொய்யா மரம் வேணும், தோட்டம் வேணும். பார்க்கறவனா நமக்கு புருஷனை மாறிட முடியாது, பார்க்கறதெல்லாம் நம்ம சொந்தமாக மாறிடுது, பார்க்கிற பொருள்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது. வாட் இஸ் காட்ஸ் வில் அபவுட் மீ? எனக்கு தேவ சித்தம் என்ன? அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம தேவ சித்தை அறிந்து செயல்படும் போது கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்போ என் பொண்ணு கூட கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, அலையன்ஸ் வரும்போது தேவ சித்தை நாங்கள் போய் கேட்டோம், ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமா? இந்த பையன் என் பொண்ணுக்கு கணவன் தானா? என் கூட பேசுங்க. ஆண்டவர் திட்டமாய் சில காண்பிச்சு தான் திருமணத்தை ஒழுங்கு செய்தோம். திருமணத்தை ஒழுங்கு பண்ண 1 ரூபா கையில கிடையாது. கணக்கெடுக்க பார்த்தா பல லட்சம் செலவா இருக்குது. நான் சொல்றேன், தேவஸ்தாரி இந்த வீடு, ஒரு வீடு இப்போ ஷிப் பண்ணிருக்கிற வீடு மாறின கூட, கார் வாங்குறது கூட, எதுவாக இருந்தாலும் தேவ சித்தத்தை நான் கேட்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன? உங்களுடைய சித்தத்தை மாற என் வாழ்க்கை ஒன்றும் நடக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைங்கள ஏதாவது கேட்டால் ஜோமணி சொல்றேன்னு தான் சொல்லுவேன். ஜோமணி சொல்றேன், ஜோமணி. இப்போ கிறிஸ்மஸ் சாங் ஷூட் பண்ணாங்க. அவங்க ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க, விஜிபி ஆடிட்டோரியத்தை போய் பார்த்துட்டுலாம் வர சொன்னேன். ஆனால் ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த இடத்துல இந்த ஒரு இடத்த ஜெபம் நான் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, நம்ம சர்ச்சிலேயே ஷூட் பண்ணுவோம். சர்ச்சில் தான் ஷூட் பண்ணேன். தேவ சித்தத்தை கேட்கணும், ஆண்டோட சித்தத்துக்கு. அதே மாதிரி அந்த ஷூட் படத்துக்கு எந்த கேமராமேன் வேணும்னு ஏற்கனவே பல கேமராமேன் எனக்கு தெரியும். அந்த ஜெபம் பண்ணி ஆண்டோட சொல்லதான் செலக்ட் பண்றோம். நம்ம தேவ சித்தத்தின்படி நடக்கிறவ தான் உலகத்தில் அன்பு கூறாத பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள். கை உயர்த்தாமே சொல்லப்படலாம். பொண்டாட்டி புருஷனை உண்மையா நினைத்தா புருஷ சித்தப்படி செய்வான். பிள்ளைங்க உண்மையா அப்பா அம்மா நேசித்தா அப்பா அம்மா சித்தப்படி செய்வாங்க. நீ இறைவனை உண்மையா நேசித்த சொல்றான், இறைவன் சித்தப்படி நடப்பாய். அவங்கத்தான் உலகத்தில் அன்பு கூறாதவர்கள். கைகளை உயர்த்தி எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுங்க. நிறைவேற என்னையும் அன்பு கூறுகிறவர்கள் சொன்னேன், உலக பரப்ப சொன்னேன், போன் மாறி மாறி வாங்க மாட்டேன்னு சொன்னேன், ட்ரெஸ்ஸுக்கு புக்கு போட சொன்னேன். ஞாயிற்றுக்கும் அதே மாதிரிங்க. நான் காலேஜில் படிக்கும் போது எனக்கு ஞாயிற்றுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா போக மாட்டேன், ப்ராக்டிக் வச்சா போக மாட்டேன். நான் பிஎஸ்சி முடிச்சு கொஞ்ச நாள் ஆர்த்தி எக்ஸ்போர்ட்டில் ஸ்டோர் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணேன். அண்ணா நகரில் ஆற்காடு வீராசா பில்டிங்கில் ஆர்த்தி எக்ஸ்போர்ட் 5 அடுக்கு பில்டிங் இருந்துச்சு. 5th ஃப்ளோரில் தான் ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ். ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி போட்டுருவோம். நான் தைரியமாக சனிக்க போய் சொல்லி, நான் நாளைக்கு ஞாயிற்றுக்கு வரமாட்டேன், சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுவேன். ஸ்டோர் தரணும் எப்படி வேலை எடுக்கணும்? நான் ஸ்டோர் இன்சார்ஜ். நான் தரதான் தான் பொருட்களை எடுத்து தரப்போ டைலர் தைக்க முடியும். எக்ஸ்போர்ட்டை வேலை சுமதியை கேட்டு பாருங்க. நான் தான் ஸ்டோர் இன்சார்ஜ். எனக்கு கீழே ஒரு பையனை அப்பாயின்மெண்ட் இருந்தாங்க. நான் ஸ்டோர் இன்சார்ஜ் அசிஸ்டன்ட் வர சொல்றேன்னு சொல்லி, அவனுக்கு கிறிஸ்டின், அவன் பேர் நெல்சன். நான் வரேன் அவன்கிட்ட சாவி கொடுத்து நாளைக்கு வேண்டிய பொருளை எடுத்து வச்சு ஞாயிற்றுக்கு போக மாட்டேன். வேலையே போடல பரவாயில்ல. ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் காட். இன்றைக்கும் அப்படி வாழ்ந்து வருகிறேன். 15 வயசு இயேசு ஒப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளின் வாழ்க்கை கிறிஸ்துவ பயணம் முடிவடைகிறது. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருகிறேன். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் ஊழியத்தை வாஸ்துவத்து வருகிறார். நீங்களும் செயல்படுங்கள். ஓ என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் என்று சொன்னால், உலகத்தில் அன்பு கூறக்கூடாது என்று ஆரம்பித்தேன். உலகத்தில் அன்பு கூறாமல் என்ன செய்ய வேண்டும்? நம்பர் 1, உலக வேலைகளுக்கு தப்ப வேண்டும், எஸ்கேப் ஆகணும்.
அப்படியே நழுவி போயிடணும், எஸ்கேப் ஆகணும். இரண்டாவதாக உலகத்தில் உள்ளவர்களை இச்சிக்க கூடாது. மூணாவது தேவ சித்தம் நடக்கும் பொழுதுதான் நான் உலகத்தில் அன்பு கூறவில்லை, கர்த்தரை அன்பு கூற பொருளோடு ஜெபிக்கப்பட யாவரும் எழுந்து நிற்போம். 2 நிமிடம் சோகமாக எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பாசம், ஆண்டவரை நான் உண்மையே நேசிப்பேன் ஆண்டவரே, உலகம் எனக்கு வேண்டாம், உலகத்துல பொருட்களுக்கு இவ்வளவு பிரசங்கம் பண்ணியும் திருப்பியும் நீ கிறிஸ்துமஸ் சமயத்துல உலக பழக்க முக்கியத்துவம் கொடுத்தா நீ உபவாசம் வந்ததுக்கு மேன்மையே கிடையாது. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க, 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரப்பா, ஆண்டவரே எனக்கு உலகம் வேண்டாம் ஆண்டவரே, உலக வேலை இருக்கு. 2வது தான் பிழைப்புக்காக உலக வேலை, வைத்த நிரப்பத்தான உலக வேலை, சாப்பாடுக்கு தானே உலக வேலை. அது 2வது. கர்த்தர் எனக்கு முதலிடம், உலகத்துல இச்சிக்க மாட்டேன், உலகத்துல 2வது கர்த்தரை தான் நேசிப்பேன், உலக சித்து வாழ மாட்டேன், தேவ சித்து நடப்பேன் ஆண்டவரே. தயவுசெய்து பாடணும், ஒரே ஒரு அடி. பாடுங்க. I love you, I love you, daddy, 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 I love you. சந்நிதியில் முழங்காலில் I love you, உம் பாதையில் நான் நடந்திட்டேன், என்ன துன்பமே வந்தாலும் ரட்சகா, நான் பின்திருப்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் thank you Jesus, thank you Jesus. உம் பாதையில் நான் உம்மையே நேசிப்பேன், இன்னல் உம்மையே நேசிப்பேன், உம்மையே நேசிப்பேன், உம்மையே நேசிப்பேன். பரலோக பிதாவே, அருமையான கால நேரத்துக்காக ஸ்தோத்திரம். என் பேரனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்ற வார்த்தையின்படியாக நாங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் சொன்னால் உலகத்தை அன்பு கூறக்கூடாது, உலகத்தில் உள்ளவர்கள் நேசிக்க கூடாது கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக ஸ்தோத்திரம். உலக வேலைகளுக்கு நாங்கள் தப்ப வேண்டும், கர்த்தருடைய வேலை கர்த்தர் தான் முதலிடம். 2வது உலகமும் உலகத்துடைய சிக்க கூடாது, ஆண்டவரை தான் நேசிக்க வேண்டும். 3வது உலக சித்தத்துடைய வாழ்க்கை அமைக்க கூடாது, தேவ சித்தம் நடக்க வேண்டும். கற்றுக் கொடுத்த பாடலுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வைத்து நான் தியானம் பண்ணும் போது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை, நான் கற்றுக்கொண்டதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆலயத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நேசிக்க உதவி செய்யும், ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகளும் சத்தியத்துக்கு கீழ் உதவி செய்யும். கடைசி காலத்தை வாழ்ந்து கொடுக்கும், பஞ்ச காலம், இருண்ட காலம், யுத்த காலம் வருகை சீக்கிரமா இருக்குது. இது உண்மை மாத்திரம் நேசிக்கும் உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய பிரகாசிக்க கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது பிதாவாக தேவனுடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாத வழி நடத்துவோம் இன்றும் என்று சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் உலகத்து வருகிற வரைக்கும் ஒவ்வொருடம் இருக்க கடவது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, தீமைகள் அணுகாது, இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, வியாதிகள் அணுகாது, என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம், அவ்வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம், அவ்வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, தீமைகள் அணுகாது, இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, வியாதிகள் அணுகாது. 2 கரவோடு சொல்லுவோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை